வணக்கம். ஓம் நமோ நாராயணா. கும்பராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். 6ஆம் இடத்துல குரு இருக்குது சார். குரு பெயர்ச்சி பலனில் 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது நம்ம எல்லாரும் சொல்லியிருக்காங்க. 6ஆம் இடங்கிறது கடன் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, சத்துரு ஸ்தானம்பாங்க. இதெல்லாம் பொதுவாக ஜென்ரலாக எல்லாருமே சொல்கிறது. ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே கடன் இருக்கும். நீங்கள் தெரிஞ்சுங்க, தமிழ்நாடே கடனில் தான் இருக்குது. ஜென்ரலாக எல்லாத்துக்குமே கடன் இருக்கும். இது 6ல் குரு இருக்கும்போது கடன் வரும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்து. அது ஜென்ரலாக சொல்கிறது. கடன் இல்லாத யாருமே கிடையாது. எல்லாருமே கடனில் தான் இருப்பாங்க. ஒரு 10 பேர் கடன் இல்லாமல் இருப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்கள் அதனால் 6ல் குரு வந்திருக்கனால நமக்கு கடன் வந்துடும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. 6ல் குருன்னு வந்தால் நம்ம கடன்கள் குறையும். இப்போ நமக்கு என்னென்ன கடன் வச்சுருக்கிறோமோ அந்த கடனெல்லாம் குறைக்க ஆரம்பிச்சிருப்போம். இப்போ நமக்கு பணம் நமக்கு இல்லாமல் இருந்துச்சு, நம்ம அந்த கடன் அதிகமாகிட்டே இருக்குது. அந்த கடனை எப்படா குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் உருவாகும். இந்த கடனை குறைக்கிறதுக்குன்னா நம்ம ஒரு இடம் வச்சுருப்போம், அதை விற்று அந்த கடனை அடைச்சிட்டு அப்பா கடனே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்கும் குரு 6ஆம் இடத்துல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, எண்ணங்கள் நம்ம ராசி பலன் பார்த்தோன்னே, பெயர்ச்சி பலன் பார்த்தோன்னே நம்ம கடன் வந்துடும் அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க. சுப கடனாக மாறிடும். சுப கடனாக நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ இடத்த விற்று கடனை அடைக்கிறீங்க, ஒரு இடம் விற்று திருமணம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி சுப காரியங்களை பண்ணுங்கள். இன்னொரு வீட்டை விற்று இன்னொரு சின்ன இடம் வாங்குறீங்க, கடனை அடைக்கிறீங்க. இதெல்லாம் சுபகாரியத்துக்கு உண்டான குரு 6ல் இருக்கும்போதும் நடத்துவார். அதனால் நீங்கள் கடன் வாங்கிடுவீங்க, கடன் வந்துடுங்கன்னு நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. பொதுவாகவே குரு கிரகம் நன்மை செய்யக்கூடிய கிரகம்னால உங்களுக்கு கடனை அடைப்பார். கடனே இல்லாத வாழ்க்கைக்கு கொண்டுட்டு வந்துடுவார். இப்போ நீங்கள் படிப்புக்கு கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு வருமானம் தானே. இப்போ நம்ம படிப்பு கடன் வாங்கி படித்து முடிச்சிடறோம், படித்து முடிச்சோன்னே வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போய் சம்பளம் வருது, சம்பளம் வந்தோடனே கடன் அடைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சுப செலவை கொடுக்கறது தான் குரு. அப்போ நமக்கு பணம் இப்போ ஒரு இடம் வச்சுருக்கோம், இடத்த விற்றுட்டு ஒரு நகை வாங்குகிறோம் பார்த்தீங்களா, நகை வாங்குகிறோம்ல, அது குரு. இதெல்லாம் ஒரு இடத்த விற்று நகையை வாங்கி வைக்கிறது குரு பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு சுபகாரியம் நடக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு பக்கம் கடனை கேட்டிருக்கிறோம், நம்ம கடனை கிடைக்காமல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கடன் சுபகாரியத்துக்காகவே அமையும். நம்ம வீடு ஒன்று வாங்கிட்டோம், இன்னொரு வீடு வாங்குகிறோம், அந்த வீட்டை விற்றுட்டோம், இன்னொரு வீட்டுக்கு பணம் பத்தலை, அதுக்கு நம்ம லோனுக்கு போகிறோம், அப்போ அது கிடைக்கும். அப்போ அதை வாங்கி இன்னொரு வீடு வாங்குவீங்க. இப்படித்தான் குரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடும் உங்கள் லைஃப்பில். இப்போ நமக்கு சுபகாரியம் இதெல்லாம் சுபகாரியத்துக்குள்ளேயே கொண்டுட்டு வந்துடும். நீங்கள் இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற குரு சுபகாரியமாக நடத்துறதுக்கே நமக்கு வாய்ப்பு அதிகப்படுத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகும், நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான சேஃப்டி தான் வரும். உங்களுக்கு பண சேஃப்டி தான் உருவாகும். ஒரு பக்கம் சொத்து சேரும், ஒரு பக்கம் கடன் வரும். அப்போ நமக்கு நல்லது தானே. நமக்கு இப்போ ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குகிறோம், 10 ரூபாய்க்கு வாங்கினது 20 ரூபாய்க்கு 5 வருஷம் சென்று விற்கிறோம். அப்போ அதிகமாக தானே சேருது. அப்போ ஒரு பேங்க்கில் ஒரு கடன் இருக்குது, அந்த கடனை அடைக்கிறோம். இப்படி கடன்கள்லாம் நிவர்த்தி ஆகும். குரு கிரகத்தினால கடன் நிவர்த்தி ஆகும். இன்னொன்று என்னன்னா, நம்ம உடம்புல ஏதாவது நோய்கள் இருக்குது, நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸே ஆக மாட்டேங்குது சார், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேங்க, ஆனால் எனக்கு சக்ஸஸ் ஆகலைன்னா, சரியானபடி ஒரு நபரை சந்தித்து நம்ம அந்த நோய் குணமாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் குரு. நம்ம உடம்புல இருக்க நோய்க்கு சரியான மருந்து கொடுக்கும்போது அந்த நோய் குணமாகும். நம்ம பொதுவாக நம்ம ஒரு மெடிசன் சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, கிரகங்கள் சப்போர்ட் வேணும். கிரகங்கள் எல்லாம் நமக்கு பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ கிரகங்களுடைய சப்போர்ட்னா கிரக தோஷம் இல்லாமல் இருக்கணும், கிரக தடைகள் இல்லாமல் இருக்கணும். இப்படி இல்லாமல் இருந்தால் நம்ம நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சீக்கிரம் நோய் குணமாயிடும். அப்படி நமக்கு நோய் இருந்து குணமாகலைன்னா கிரகத்தடைகளும் சாபங்களும் தோஷங்களும் இருக்கும்போது இந்த கிரகங்கள்னால நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாகிறதில்ல. அப்போ அதை கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த கிரகங்களை நம்ம பொதுவாக கிரகத்தை 9 கிரகங்களும் நமக்கு பாசிட்டிவாக இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்து அந்த கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நமக்கு அது சக்ஸஸை கொடுக்கும். அதுதான் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கொடுப்பார். இதெல்லாம் உண்மை. நான் சொல்கிறது நிறைய நம்ம அதை ஆய்வு பண்ணியிருக்கிறோம். அப்போ நம்ம ஒரு உடம்புல சார் எனக்கு ரொம்ப நாளாக உடம்பு வலி தாங்க முடியல, நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன்னா, ஹெல்த் ரீதியாக கிரகங்கள் உடம்பை பாதிப்பை ஏற்படுத்திடுங்க. அது வெளியில் யாருக்கும் தெரியாது, அது வெளியில் சொல்லவும் முடியாது. அப்போ நம்ம என்ன நினைப்போம், பொதுவாக போகிறோம், மாத்திரை சாப்பிட்றோம் சரியாகலை, போகிறோம் மாத்திரை சாப்பிட்றோம் சரியாகலை.
நமக்கு இந்த உடல் நோய்கள் விலகணும்னாவே பொதுவாக கிரகங்கள்லாம் நமக்கு ஆக்டிவிட்டியாக இருக்கணும், ஆக்டிவேஷனில் இருக்கணும். அப்படி ஆக்டிவேஷனில் இருந்தால் தான் நமக்கு குணமாகும். அப்போ 6ல் இருக்கும்போது இதெல்லாம் சிம்டம்ஸை கொடுக்கும், உடம்புல வந்து சிம்டம்ஸ் அந்த கிரகங்கள் கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது நமக்கு அதுக்கு சரியாக நம்ம அந்த கிரகத்தை வந்து பாசிட்டிவ் பண்ணி அதுக்கு சரியான மருந்துகளை எடுக்கும்போது, சரியான மருந்தை எடுக்கும்போது உடல் நோய் வந்து கிளியர் ஆகிடும், அந்த பிணி பீடைகள்லாம் விலகும். சார் எனக்கு நோயே இல்லை ஆனால் கடன் அதிகமாகிட்டே இருக்குது, எனக்கு என்ன பண்ணலான்னு எனக்கு தெரியல அப்படின்னீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அப்படி அந்த மாதிரி சரியாகலைன்னா நீங்கள் நேராக திருச்செந்தூர் போய் ஒரு நைட்டு ஸ்டே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டே பண்ணி கடலில் குளிச்சுடுங்க. திரும்ப அங்கே தரிசனத்தை முடிச்சுட்டு ஆலங்குடி போங்க. ஆலங்குடி குருஸ்தலத்தில் போய் நீங்கள் அங்கே ஒரு ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு நைட்டு ஸ்டே பண்ணி தரிசனம் முடிங்க. அங்கே முடிச்சுட்டு கொண்டக்கடலை வாங்கி எல்லாத்துக்கும் நெய்வேத்தியமாக கொடுங்க. 9 நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. இப்படி தொடர்ந்து நீங்கள் ஏற்றுனீங்கன்னா அந்த கடன் சீக்கிரம் குறையும். அந்த கடன் குறையிறதுக்கு என்ன நேரத்தில் அந்த கடன் நம்ம அடைக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். அப்போ கடன் ஒரு பக்கம் குறைக்கிறதுனா, கடனை குறையணும்னாலும் கிரகங்களை நம்ம வழிபாடு செய்கிறது மூலமாக தான் கடனும் குறையும். அப்போ கிரகங்கள் நமக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் வேணும். யாரோ சொல்கிறாங்க எனக்கு இது நடக்கும், இந்த கிரகம் குரு எனக்கு நல்லதை தான் செய்வார், நான் அந்த தடவைக்கு ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போயிட்டு வரேன், கண்டிப்பாக எனக்கு வந்து குரு நல்லதை செய்வார், எனக்கு பணம் வரும், நான் கடனை அடைச்சிடுவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு மனசோடு நீங்கள் போய் ஒரு நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு வாங்க, கடன் அடைஞ்சிடும். இப்போ இந்த குரு நேரத்தில் வந்து நான் இப்போ பாருங்கள், இந்த குருனால் ஏற்பட்ட 6ஆம் இடத்துல குருனால் எனக்கு நோய் தீராமல் இருக்குது, நீங்கள் இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க, நோய் தீரும். இது எல்லாமே ஒவ்வொரு கிரகத்தோடு சம்மந்தப்பட்டது தான் இந்த உடம்பில். அப்போ அதெல்லாம் நம்ம ஆக்டிவிட்டி பண்ணும்போது தான் நம்ம எடுக்கிற முயற்சிக்கு வெற்றி ஆகும். ஒரு திருமணம் நடக்காமல் இருக்குன்னா திருமணம் நடக்கும், ஒரு குழந்தை கிடைக்காமல் இருக்குதுன்னா ஒரு குழந்தை கிடைக்கும், வேலை வேணும்னா ஒரு வேலை கிடைக்கும், அரசியலில் பதவி வேணும்னா அரசியல் பதவி கிடைக்கும், கட்சி பதவி வேணாலும் கட்சியில் பதவி கிடைக்கும். இப்படி ஒவ்வொன்றும் நமக்கு எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேற்றுறது வந்து இந்த குரு கிரகம் தான். அப்போ நம்ம அதை இன்டிமேட் காமிக்கும் போது நம்ம அதை சரி பண்ணிக்கணும். அது ஒவ்வொருத்தங்களுக்கும் குருவாக ஒரு மனிதன் இருப்பான். இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க டீச்சர் குருவாக இருப்பாங்க, கோயிலில் வந்து குருக்கள் குருவாக இருப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறது நம்ம தமிழ்நாடு மக்களுக்கே முதலமைச்சராக விஜய் சார் முதலமைச்சராக இருக்கேன். இதெல்லாம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு குருவாக இருப்பாங்க. இதுதான் குருமார்கள்னு சொல்கிறது. அப்போ நம்ம இந்த மாதிரி குருமார்களை நேரில் பார்க்குறதோ இல்லை அவங்க மூலிமா வாழ்த்து வாங்குறதோ இல்லை அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதோ நமக்கு பெரிய கிஃப்ட்டு. அதெல்லாம் இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு இயற்கையாகவே அமையும். இந்த குருனால் இயற்கை அமையும். அதனால் நீங்கள் இந்த 6ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க, அதனால ஃபீல் பண்ணாதீங்க. குரு 6ல் இருந்தால் நல்ல ஒரு மாற்றங்களை நல்ல ஒரு தடைகளை விலக்கி நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு கொடுப்பார். அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அதனால நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 2 கோயில் ஸ்தலத்துக்கும் போயிட்டு வந்துட்டு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நன்மை நடக்கும். தொடர்ந்து பாருங்கள், நான் வீடியோ தொடர்ந்து கிரகங்களை பற்றியும் ராசியை பற்றி நான் தொடர்ந்து ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வருவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படிங்கும்போது உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் நம்ம வந்து ஆக்டிவேஷன் மூலம் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இதே மாதிரி தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.